உத்தரப்பிரதேச மாநிலத்துல பவான்கரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல அதிகாலை 2 மணிக்கு ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வராங்க. தூக்கத்துல இருந்து ஓடி வந்தவங்க அப்படி ஒரு கொடூரமான காட்சிய பாப்போம் அப்படிங்கறத கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரே குடும்பத்துல 7 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க, 10 மாச குழந்தை உட்பட. அந்த குடும்பத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. அவரோட பேரு ஷப்னம் அலி. ஷப்னம் அப்போ 7 வார கர்ப்பிணி, மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. இதுதான் அக்கம் பக்கத்தினர் நள்ளிரவு 2 மணிக்கு பார்த்த காட்சி. இந்த காட்சியை பார்த்ததும் சில பேர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஒரு சிலர் வீட்டுக்கே திரும்ப ஓடி போயிடுறாங்க. சில பேர் இந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர முடியாம அங்கேயே உறைஞ்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. இதுல இருந்து மீண்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே கிராமவாசிகளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனா இந்த கொலைகள் எல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இந்த எல்லா விஷயமும் அடுத்த நாளே தெரிய ஆரம்பிச்சது. அது தெரிஞ்சதும் பவான்கரி கிராமத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உரைய வச்சது. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. இது பழக்கதை பேசு. பவான்கரி கிராமத்துல உள்ள ஒரு வசதியான குடும்பம். அப்பா அம்மா, 2 அண்ணனுங்க, அண்ணிங்க, ஒரு அண்ணனோட 10 மாச குழந்தை. கூட்டு குடும்பமா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஷப்னம் குடும்பத்துல உள்ளவங்க படிச்சவங்கிறதுனால அந்த ஊர்ல அவங்களுக்கு நல்ல மரியாதை. ஷப்னம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான பொண்ணு. அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிற பொண்ணு. அவ ஒரு ஸ்கூல் டீச்சர். பல மாணவர்களுக்கு ஷப்னம் ரொம்ப பிடிக்கும். ஷப்னம் குடும்பத்தினரை கிராம மக்கள் பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட குடும்பம் ஒரே நாளையில இல்லாம போகும்னு கிராம மக்கள் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. வழக்கமா ஷப்னம் குடும்பம் எவ்வளவு பால் பாக்கெட் வாங்குவாங்களோ அதை விட அதிகமா பால் பாக்கெட் வாங்குறாங்க. எல்லாரும் அந்த பாலை நைட்டு குடிச்சதுக்கு அப்புறம் சரியா நள்ளிரவு 2 மணிக்கு அலறல் சத்தம் கேக்குது. ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது ஷப்னம் மயங்கி விழுந்து கிடக்குறா. வீட்டுல உள்ள மத்த எல்லாரும் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமா கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. மயங்கி கிடந்த ஷப்னம் அலிய போலீஸ் முதல்ல விசாரிக்கிறாங்க. அப்போ ஷப்னம் சொன்னது, யாரும் அடையாளம் தெரியாத சில பேர் தங்களோட குடும்பத்தினரை கொடூரமா கொண்டுட்டாங்க. நான் மொட்டை மாடியில தூங்கிட்டு இருந்தேன். நான் சத்தம் கேட்டு வந்து பார்த்தப்போ குடும்பத்துல உள்ள 7 பேரையும் யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க. அதை பார்த்ததும் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஷப்னம், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஷப்னம் அலி சொன்ன விஷயம். ஆனா போலீஸ்க்கு வந்த சந்தேகம், குடும்பத்துல 7 பேரும் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா ஷப்னத்தை மட்டும் ஏன் விட்டு வச்சாங்க? இந்த விஷயம் போலீஸுக்கு ஷப்னம் மேல சந்தேகத்தை கொடுத்தது. ஷப்னம் குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம். எல்லாருமே படிச்சவங்க. ஏறக்குறைய 10 ஏக்கர் பரப்பளவுல தோட்டத்துக்குள்ள ஒரு மாடி வீடு. எனவே சொத்துக்காக, நகை பணத்துக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க கிராம மக்கள். ஒரே இரவுல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு நின்ன ஷப்னத்துக்கு சில பேர் ஆறுதல் சொன்னாங்க. ஷப்னம் அலி மேல போலீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஷப்னம் தாண்டி இன்னொருத்தர் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்தது. அந்த ஊர்ல கூலி தொழிலாளியா இருந்த சலீம். கொலைக்கு முன்ன பின்னும் ஷப்னமும் சலீமும் போன்ல அடிக்கடி பேசியிருக்காங்க. கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல சலீமோட சைக்கிள் நின்றுருக்கு. இந்த கொடூர கொலைகள் அரங்கேறுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சலீம சிலர் ஷப்னம் வீட்டு பக்கமா பார்த்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு விஷயம் கிளியரா இருந்தது. ஷப்னம் அலி, சலீம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. கொலை நடக்கும் போது 2 பேரும் கூடவே இருந்திருக்காங்க. ஏன் இவங்களே இந்த கொலைகளை பண்ணி டிராமா பண்ணக்கூடாது அப்படிங்கறதா. அந்த வீட்டுல வெளியாளுங்க யாரோட கைரேகையும் இல்ல. அந்த வீட்டுல இருந்தது இரும்பு கதவு, அதையும் உள்ள இருந்துதான் தாழ்பா போட்டிருக்காங்க. இந்த எல்லா ஆதாரத்தையும் வச்சு போலீஸ் சலீம் ஷப்னம் தான் கொலையாளிகள்ங்கிறத முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் சலீம விசாரணைக்கு அழைச்சிட்டு போகுது போலீஸ். அவரை விசாரிக்கிறாங்க. ஷப்னம் அலி உறவினர்கள்ட்ட அக்கம் பக்கத்துல சலீம் ஷப்னம் பத்தி விசாரிக்கிறாங்க. ஷப்னம் அப்பா ஆர்ட்ஸ் டீச்சர், ஷப்னமும் டீச்சர் தான். டீச்சரா இருந்த ஷப்னத்துக்கும் மர வேலை செய்யக்கூடிய சலீமுக்கும் பழக்கம் ஏற்படுது. அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுக்கிறாங்க. 2 பேருமே ஒரே மதங்கிறதுனால தங்களோட காதலுக்கு பெரிய தடை இருக்காதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு நேர்மாறா எல்லாம் நடந்தது. இவங்க காதலுக்கு ஷப்னம் வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா ஷப்னம் குடும்பம் படிச்சவங்க. ஷப்னமே எம்ஏ வரைக்கும் படிச்சவ. ஆனா சலீம் படிக்கல, மர வேலை செய்யற ஒரு கூலி தொழிலாளி. அதனால அவர் கல்யாணம் பண்றத அவங்க வீட்டுல யாருமே ஒத்துக்கல. ஷப்னமோட தாத்தா ஷப்னம் கையால வாங்கி சாப்பிடுறது கூட இல்ல. அந்த அளவுக்கு அவங்களோட காதலுக்கு வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. இந்த விவகாரம் எல்லாமும் போலீஸுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இறந்தவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவங்க வெட்டி கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே மயக்க மருந்து கலந்த பாலை குடிச்சிருக்காங்க. ஆனா ஷப்னம் மட்டும் அந்த பாலை குடிக்கல. வெளியாளுங்க வீட்டுக்குள்ள வந்து பாலில மயக்க மருந்து கலந்து கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. வீட்டுல உள்ளவங்க அல்லது தெரிஞ்சவங்க இந்த வேலையை பார்த்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஷப்னம் தவிர வேற யாரும் இத பண்ண வாய்ப்பே இல்ல. எனவே ஷப்னத்தை போலீஸ் கைது பண்றாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருமே அவங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. 24 வயசு ஷப்னமும் 27 வயசு சலீமும் செஞ்ச சதி இதுதான். தங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற
ஷப்னம் குடும்பத்தினர் யாரையும் உயிரோட விடக்கூடாது. பாலில மயக்க மருந்து கலந்து எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரையா வெட்டி கொல்லணும். இது சொத்துக்காக அல்லது பணத்துக்காக நடந்த கொலைகள்னு போலீஸையும் கிராம மக்களையும் நம்ப வச்சு கொஞ்ச நாளையில கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் மொத்தமா அனுபவிக்கணும். இதுதான் அவங்க 2 பேரும் போட்ட திட்டம். அவங்க போட்ட திட்டப்படி அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஒண்ணுமே தெரியாத பச்சிலம் குழந்தைய கூட இந்த ராட்சசர்கள் விட்டு வைக்கல. ஆனா இவங்களோட டிராமாவை பார்த்து ஊர் மக்கள் ஏமாந்த மாதிரி காவல்துறை ஏமாறல, ஏமாத்தவும் முடியல. அடுத்த நாளே போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. காதலை எதிர்த்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக குடும்பத்தினரையே வெட்டி கொண்ட ஷப்னத்தை தூக்குல போடணும்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க. ஷப்னமும் சலீமும் சேர்ந்தே இந்த கொலைகளை பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சு ஒட்டுமொத்த கிராமமே அதிர்ச்சியானது. ரொம்ப அமைதியான பொண்ணு ஷப்னம். குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. தன்னோட காதலுக்காக அவன் தான் குடும்பத்துல உள்ளவங்களையே வெட்டி கொல்லுவான்னு இப்ப வரைக்கும் நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க ஷப்னம் கூட பழகினவங்க. 2010 உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஷப்னம் மற்றும் சலீமுக்கு மரண தண்டனை கொடுத்தது. இதை எதிர்த்து ஷப்னம் தரப்புல அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீட்டுல ஷப்னம் மனநல சரியில்லாம இருந்தா அவளோட காதலன் வற்புறுத்தி இந்த கொலைகளை பண்ண வச்சாரு அப்படிங்கிற வாதங்களை முன் வச்சாங்க. ஆனா இந்த வாதங்கள் எதுவுமே நீதிமன்றத்துல ஈடுபடல. அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2013 ஷப்னத்தோட மரண தண்டனையை உறுதி பண்ணாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனா ஷப்னம். ஆனா ஷப்னமோட செயல் மனிதாபிமானமற்றது, கருணைங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ஷப்னமுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மரண தண்டனை ரொம்ப ரொம்ப நியாயமானது அப்படின்னு சொன்னது உச்சநீதிமன்றம். இவ்வளவு கொடூரத்தை பண்ண ஷப்னம் தாம் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்புன்னு அவளுக்கு தோணவும் இல்ல. தண்டனையை ஏத்துக்க அவ தயாராவும் இல்ல. நியாயமே படுத்த முடியாத தன்னோட அரக்கத்தனமான செயலுக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று தன்னோட அநியாயத்துக்கு நீதி கேட்ட ஷப்னத்துக்கு எல்லா வாசலும் மூடப்பட்டது. மதுரா சிறையில அவளை தூக்கிலிட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் போது ஷப்னம் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் முன் புதிய கருணை மனுவையும் தாக்கல் பண்ணா. 2008 ஏப்ரல் 14 பவான்கரி கிராமத்துல நடந்த இந்த கொடூர கொலைகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உறைய வச்சது. ஷப்னம் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கும் போது அவ கர்ப்பிணியா இருந்தா. குற்றவாளிகளுக்கு பிறந்த குழந்தைங்க 6 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்க முடியாது. அதனால ஷப்னத்தோட குழந்தைய அவங்க வளர்ப்பு பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஷப்னமோட குழந்தைய பாத்துக்கிறது ஷப்னமோட கூட படிச்ச அவளோட நண்பர் உஸ்மான். படிக்கிற காலத்துல உஸ்மானால ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படும் போது ஷப்னம் அவருக்காக ஃபீஸ் கட்டி உதவி பண்ணதுனால அந்த நன்றி கடனுக்காக ஷப்னமோட குழந்தைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவர் பாத்துக்கிறாரு. ஷப்னமோட குழந்தை மூலமாவே குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு கொடுத்தாங்க. என்னோட அம்மா செய்த தவறுக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்காதீங்க, அது ஆயுள் தண்டனையா குறைங்க அப்படின்னு சொல்லி ஷப்னமோட குழந்தை மூலமாவே கருணை மனு கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்துல ரிவ்யூ பெட்டிஷனும் ஷப்னம் தரப்புல கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே பெண்டிங்ல தான் இருக்கு. இது ரெண்டுமே நிராகரிக்கப்பட்டா ஷப்னமுக்கு சட்ட ரீதியா வேற எந்த வாய்ப்புகளுமே இல்ல. மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றினா 1985 ரத்தன்பாய் ஜெயின் என்ற பெண்மணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. 3 சிறுமிகளை கொண்ட குற்றத்துக்காக ரத்தன்பாய் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1955 பிறகு கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு அப்புறமா தூக்கு தண்டனை பெறப்பட்ட 2வது பெண் ஷப்னம். ஷப்னம் ரத்தன் மாதிரி ஒரு சில பெண்களுக்கு இந்தியாவுல தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தரா இணைஞ்சிருக்கார் கேரள பெண் கிரீஷ்மா. ஷப்னம் தனக்கான சட்ட வாய்ப்புகள் அத்தனையும் எடுத்த மாதிரி கிரீஷ்மாவும் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி எடுக்கிற பட்சத்துல கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை கிடைக்குமா இல்ல அது ஆயுள் தண்டனையா குறைக்கப்படுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.